ஸோ ஹாய் காய்ஸ். லைக் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்தோம், சாம்பியன்ஸ் லீக்கோட பெஸ்ட் 11 எடுத்திருந்தோம். இப்போ வந்துட்டு இப்போ வி ஆர் கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் எபிசோட். லைக் இப்போ வந்து நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து லாட் ஆஃப் பீப்புள் கேன் ரிலேட். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால் அவுட் ஆஃப் பேஷன். அதுக்கப்புறம் லைஃப் ஹேப்பண்ட். ஸோ நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு ஜாபுக்கு வந்துட்டோம். ஆனால் ஈவன் ஆஃப்டர் ஹெக்டிக் டே ஆஃப் ஒர்க் நம்ம ஜாப்லாம் முடிச்சுட்டு when we go அரவுண்டில் லைக் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், தலைவலி இருக்கும், எல்லா நாளும் அப்படி தான் இருக்கும். லைக் ஒர்க் போகிறது வந்து மேக்ஸிமம் பிடிக்காத ஒர்க்குன்னு இல்லை, எந்த ஒர்க் பண்ணாலுமே அதில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எல்லாத்துலேயுமே இருக்கும், நீங்கள் என்ன பண்ணாலும். அண்ட் வென் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போயிட்டு வீல் கோ சம்வேர், நம்ம எதாவது பண்ணிட்டுருப்போம், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக மூவ் பண்ணிட்டுருப்போம். அப்போது எங்கேயாச்சும் போகிறப்போ இது யாருக்கு ரிலேட் பண்ண முடியும்னு தெரில. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் எஸ் கேன் ரிலேட். நம்ம எங்கேயாவது சின்ன பசங்க விளையாடுறத பார்த்தா வில் டேக் சம் டைம். லைக் அவங்க அவங்க நம்ம ஒரு ஃபீல்டில் அவங்க விளாட்றத பார்த்தாலே அவர் ஐஸ் கோஸ் தேர். ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கூட வில் ஜஸ்ட் கோ ஃபார் கேஸ். இல்லைனா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம்னா வில் கோ வாக், சிட், உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மினிமம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்கள பார்ப்போம். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு எங்கே நம்ம இதை தொலைச்சோம், எங்கே இந்த மெமரிஸ், அந்த மாதிரி நம்ம மைண்ட் போகும். நம்ம வந்து நம்மளோட அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மைண்டில் ஓட ஆரம்பிக்கும். நம்ம இந்த வயசில் என்ன பண்ணிட்டுருந்தோம், என்ன எப்படி பண்ணிட்டுருந்தோம், அந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ இது என்னென்னா, இட் வாஸ் லைக் தீஸ் ஆர் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். வந்து நம்ம வித் த பால் அட் அவர் ஃபீட் தான் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஃபுட்பால் சுற்றி தான் இருந்திருக்கும். நம்மளோட லைக் டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஃபுட்பால் சுற்றி தான் இருந்திருக்கும். ஒரு டோர்னமெண்ட்டில் நம்ம போகிறதா இருக்கட்டும், அதை ஜெயிக்கிறது, அதை பற்றி பேசுகிறது, மார்னிங் ஃபுட் எடுத்துக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த டைமில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஃபுட்பால் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வரைக்குமே வந்துட்டு ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. லைக் அவங்க இந்த கூட்டம் தேர் த மோஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எவர் பெட்டாக இருக்கும். அவங்க வந்துட்டு நமக்கு எல்லாமே வந்து நம்மளோட க்ரோத்துக்காக தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ஸ் நமக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபீல்ட்லேருந்து கிடச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வீல் ஜஸ்ட் கோ பேக் இன் டு தோஸ் டைம்ஸ். லைக் உங்களோட ஃபன்னியஸ்ட் மெமரிஸ் எங்கேருந்து வந்து எப்படி கிடச்சிச்சு, இதை வந்து நம்ம வந்து இப்போ அதை தான் இங்கே ஷேர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த எபிசோட் அண்ட் ஹியர் வி ஆர் த லைன்ஸ்மேன். ஓகே, வெல்கம் பேக் கைஸ். எல்லாரும் எப்படி இருந்தீங்க? லாஸ்ட் வீக் எப்படி போச்சு? லாஸ்ட் வீக் நம்ம போட்காஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே, ஸோ இந்த வாரம் நாங்கள் திருப்பி வந்திருக்கிறோம் ஒரு புது டாபிக்கோட. நம்மக்குள்ள பெஸ்ட் டைம் டியூரிங் ஃபுட்பால், எந்த மேட்சாக இருந்தாலும் சரி, எதில் ஃபன்னியஸ்டாக மூமெண்ட் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் விக்கி பாய். மிஸ்டர் விக்கி பாய், ஹலோ சொல்லுங்க. ஹலோ மக்களே, வணக்கம். வணக்கம். அடுத்து நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் பிளாக். ஹாய் காய்ஸ், வெல்கம். வாங்க வாங்க வாங்க. நம்ம பாட்காஸ்டுக்கு டிஜே பிளாக் எல்லாம் சேர்த்திருக்கோம். டிஜே பிளாக் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வேணா பண்ணிட்டாடா, கொஞ்ச நேரம் அமைதியா வர்றாடா. So here we are guys, welcome to the Linesman. ஸோ கைஸ், வாரம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீக் பெஸ்ட் 11 எடுத்தோம். இந்த வாரம் என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட பெஸ்ட் அண்ட் ஃபன்னியஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆன் தி பிச். அது எப்போ வேணாலும் இருக்கலாம், இந்த ஏஜ் ஆனாலும் இருக்கலாம். இட்ஸ் அ பிளேஸ் ஃபில்ட் வித் மெமரிஸ்ல. ஸோ அந்த மாதிரி மெமரிஸ்க்குள்ள போய் நம்ம அதை டிக் அவுட் பண்ணி வெரி கோனா பிரிக் இட் அவுட். நாங்கள் எங்கள் 3 பேருக்கு நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ when you hear, you will reminisce the what has happened the past. ஸோ வில் ஸ்டார்ட். விக்கி ப்ரோ, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மெமரிஸும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, என்னோட பழைய மெமரி, ஃபன் மெமரிஸ்ன்னு சொன்னா, நம்ம எப்போதும் நம்ம ஃபுட்பால்னாலே உயிர் தான். அதனால நம்ம டாய்லெட்ல பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பிளே கிரவுண்ட்ல நம்ம இந்த பாட்டில்ல தண்ணி நிரப்பி அதுல விளையாடுற மெமரி தான் என்னோட பெஸ்ட் மெமரி. ஏன்னா மேம் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க, தம்பிகளா வெளியில போனீங்கன்னா உங்களை வெளுத்துருவோம், அதனால விளையாட போக கூடாது, எல்லா கிளாஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க, சரி எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க கிளாஸ்லயே உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. நம்மன்னு பார்த்தா புஜிட்டிக்கா வாங்க கைஸ் போலாம், விளையாட போலாம் அப்படின்னு விளையாட போயிட்டு, அப்படின்னு பார்க்கும் போது டீச்சர் மாதிரி பார்த்துட்டாங்க, சார் மாதிரி பார்த்துட்டாங்க. இவங்க மட்டும் ஏன் சுத்திட்டு இருக்காங்க, வாங்க ஸ்போர்ட்ஸ் ரூம் மேல வாங்க அப்படின்னு போய்
ஸ்போர்ட்ஸ் ரூம் மேல போய் டீச்சர் எல்லாம் நிக்க வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் அப்படியே வாய் பார்த்துட்டு நிக்கும். அப்புறம் சார் வந்துட்டு, என்னப்பா இது, சரி நில்லுங்க, ஒரு 1/2 மணி நேரம் நில்லுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, தம்பி ஒரு 1 மணி நேரம் நில்லுங்க. தம்பி நில்லுங்க சார், 1 மணி நேரம் ஆச்சு, நான் போய் ஆடவோ. ஆடெல்லாம் தேவையில்ல, முடியிற வரைக்கும் நீங்க இங்கதான் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிள் மெமரி. ஸோ அது எப்போதும் என்னோட பெஸ்ட் மெமரியா என்னோட லைஃப்ல இருந்துட்டே இருக்கும். அதுல இருந்து நிறைய லெசன்ஸ் படிச்சிருக்கேன். அதே மாதிரி நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்ல அங்க போய் நின்றோம், அடியும் வாங்கணும், அழுகவும் செஞ்சோம். ஸோ அதுதான் என்னோட பெஸ்ட் 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 மெமரி ஆஃப் த லைஃப். ஸோ அடுத்து நம்ம எனக்கு எனக்கு டிஜே வந்து பிளாக். இதுல என்ன தெரியுமா, இதுல வந்துட்டு நிக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. நம்ம நின்னுக்கிட்டு இருப்போம், ஒரு 4 பேர் வந்து பாத்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அவன்கிட்ட பேசினா ஆமா, சாரு முறைப்பாரு. இப்ப விட்டு நான் சொல்லவா வேண்டாமா, வர்றவன் எல்லாம் கேட்பானுங்க, சொல்லவா என்ன வேண்டாம். உனக்கு என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டது. அது சொல்லவும் முடியாம எவ்வளவு கஷ்டம் நம்ம தெரியுமா. நாட் கில்லர் ப்ரோ, அப்போ அந்த நாட் கில்லர் ப்ரோவும் நம்ம தான் சீனியர், பத்தல எப்படி சாரெல்லாம் நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா நமக்கு தான் அந்த கஷ்டம், அந்த வலி என்னன்னு நமக்கு தான் தெரியும். ஆனா வெளியில ஒரு கெத்து பத்தல. கேப்ல பண்ணிட்டோம்ல. நம்ம அந்த 10 நிமிஷம் இருக்கே வீட்டுல சொல்லிடுவானுங்களோ, பெரிய பிரச்சனை ஆமா ஆக்கிடுவானுங்களோ. அதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் டிராமா தான் கேட்டியா. ஆமா ஆமா. ஆனா இன்னொரு இன்சிடென்ட் எனக்கு கண்டிப்பா ஒண்ணு ஷேர் பண்ணி ஆகணும். ஆனா சொல்லுங்க சொல்லுங்க அது ப்ரோ. என்னதுன்னா, அப்போ வந்துட்டு ஓகே. என்னாச்சுன்னா, பால் வந்து ஸ்லோப்ல ஓடி கீழே ரோட்டுக்கே போயிருச்சு. விளாண்டுட்டு இருந்தப்போ, அப்போ அதை எடுக்கிறதுக்காக கீழே போயிட்டு இருக்கோம். மேல ஆபீஸ் ரூம் வந்து எங்களை பார்த்துட்டாங்க. வேற ஆபீஸ் ரூம்ல இருந்து பார்த்த உடனே கீழே எந்திச்சு ஓடவும் முடியல. கீழேயும் சுத்தி ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க, மேலேயும் ஆள் நின்னுட்டு இருக்காங்க. கிளாஸுக்கும் டைம் ஆச்சு, இப்ப கிளாஸுக்கும் போக முடியல. இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. பாலை தேடிக்கிட்டே இருந்தவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, புதருக்குள்ளேயே உட்காந்துட்டானுங்க, வெளியே வராம டபக்குன்னு உள்ள. நாங்க எல்லாரும் மாட்டிட்டு அதான் சரி. ஸ்டாஃப் ரூம்ல போய் நின்னுட்டு இருக்கோம். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, இவங்க தப்பிச்சிட்டானுங்க. இவனுங்க தப்பிச்சு கிளாஸுக்கு போயிட்டானுங்க. நம்ம மாட்டுறது கூட பரவாயில்ல, ஆனா இவனுங்க வந்து தப்பிச்சு 2 பேர் தப்பிச்சிட்டானுங்களே என்ற ஒரு இது இருக்கு தெரியுமா. அதெல்லாம் மைண்ட் டிப்ரெஷன் ஆகி, ஆமா ஆமா, ஆனா அதுக்கப்புறம் டிப்ரெஷன் ஸ்டேட் குள்ள போய் ஆமா அப்பெல்லாம் அவங்க கூட அவங்க ஃபைட் மட்டும் எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. எல்லாரும் மாட்டோம் கூட இல்ல. அப்போ கூட ஒரு மாதிரி அப்போ வந்து அது ஒரு பயங்கர, அப்போ அது பயங்கர பிரச்சனையா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது இப்போ பேசுறப்போ அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஆனா அப்போ வந்துட்டு அது பிரச்சனை தான். என்னைய மட்டும் விட்டுட்டு போயிட்டல, நீ மட்டும் தப்பிச்சிட்ட, அவ்வளவுதான் ஃபைட்டு. ஒரு வார்த்தை சொல்லியா, காப்பாத்துறியாடா, அந்த மாதிரி எல்லாம் போய் அது ஒரு அது கழிஞ்சு சொல்லி வேற காட்டுவாங்க, நான் தப்பிச்சிட்டேன் பத்தியா, நீ மட்டும் தான் மாட்டியிருக்க, சிரிப்பாங்க. ஐயோ, அதுதான் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் குள்ள மாட்டிரும். அது ஒண்ணு. அப்போ அதே மாதிரி அப்போ விளையாடுறப்பவே இன்னொன்னு நடந்துச்சு. என்ன பண்ணுவோம், அந்த ரோடு இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஆபீஸ் ரூம் கீழே ரோடு, ஆமா 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 அங்க ஆமா ஆமா ஆமா, அங்க கீழே விளையாட போகும். ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்ன பண்ணாங்க, மேல பிரின்சிபல் ஆபீஸ் ரூம் திறந்துருந்துச்சு. இங்க விளையாட்டு இருந்தோம் பாரு, பால் அடிச்சு மேல ரூம்குள்ள போயிடுச்சு, மேலேயே உள்ள போயிடுச்சு. அப்ப அதை போய் எடுக்கிறதுக்காக போய் என்னெல்லாமோ பண்ணி மாட்டி, அது ஒரு சரியான இன்சிடென்ட். அடுத்து என்னன்னா, சரி. ஒரு மேட்ச் போயிருந்தேன், ஒரு டோர்னமெண்ட் போயிருந்தேன். அப்போ வந்துட்டு அங்க வந்து ரெஃப்ரி பார்க்க ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. அஹ் 4 பேர் என்ன வந்துட்டு மேட்ச் ஆரம்பிக்க போச்சு, இவங்க ரெஃப்ரி பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க முந்தின மேட்ச் நடந்துட்டு இருக்கு, நாங்க கிட்டு மாத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு நாங்க பெவிலியன்ல எல்லாரும் நாங்க உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி அடுத்த மேட்ச் என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்லாம் பேசிட்டு இருக்கோம். வார்ம் அப் பண்றதுக்கு டைம் ஆயிட்டே இருந்துச்சு, இறங்குற டைம் கரெக்டா. அப்போ வந்து உங்க ரெஃப்ரி பார்த்துட்டு இருந்தவங்க டக்குன்னு என்னாச்சு, 2 காலேஜ் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அப்போ நடுவில் ஒரு சரியான ஃபைட் வந்துருச்சு. நாங்க வந்துட்டு சரி இவங்க அவங்கள அடிப்பாங்க, அவங்க இவங்க அடிப்பாங்கன்னு பார்த்தா ரெஃப்ரி 4 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னதை நீ கொடுக்கல, யூனிட்டி பாத்தீங்களா, அட்டிதான் ஏன் கொடுக்கல. ரெஃப்ரியா? நான் பிளாக் தூக்கிக்கிட்டே இருக்கேன், கொடுக்க மாட்டியா நீ, அந்த மாதிரி போயிட்டு சரியான ஃபைட்டு, பயங்கர ஒரு வாவ். இன்டென்ஸான ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. இது நடுவுல வந்துட்டு
3 ரெஃப்ரி அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபோர்த் அபிஷியல் வந்துட்டு சரி ஃபோர்த் பிளாக் அபிஷியல் போய் பிளாக் தடுப்பாரு. பிளாக் எனக்கு தெரிஞ்சு நமக்குள்ளயும் இப்படி சண்டை வரும்னு நினைக்கேன் பிளாக். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்ப உனக்கு இதெல்லாம் கண்டிப்பா பார்த்து ஃபைட் இருக்கு. வச்சுக்கணும். அது கண்டிப்பா வந்திருக்கோம். கண்டிப்பா ஃபைட்ஸ் வரும். லாஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது அங்கிட்டு மிஸ்டர் பிளாக் பிளாக் தூக்கிட்டு இருக்காரு. ரெஃப்ரி பாட்டு கேம் ஆன். நான் ஒண்ணு இப்போ போயிட்டு சரி சரி ஃபோர்த் அபிஷியல் இருப்பாரு. பயங்கர ஃபைட்டு. எப்படின்னா பிளாக் எடுத்து அடிக்கிறாங்க, அவர் கல் எடுத்து எறிகிறாரு, அந்த மாதிரி ஃபைட் போயிட்டு இருக்கு. ஃபோர்த் அபிஷியல் சரி ஃபோர்த் அபிஷியல் போய் தடுப்பாரு அப்படின்னு நினைச்சு நான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அவர் என்னன்னா அது இது வரும்ல, அவருதான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரோ. காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வரும்ல, அது உட்காந்து கால் மேல கால் போட்டுட்டு ஸ்டைலா வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ற ஒருத்தங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்காரு. உள்ள என்ன நடக்கு, மேட்ச் என்ன சூப்பர். நடக்குன்னே அவங்க பார்க்கல. உடனே இதை தடுக்க வந்துட்டு 2 3 பசங்க எல்லாம் வந்து மேட்சுக்கு நடுவுல பிளேயர்ஸை வந்து ரெஃப்ரி தடுத்து நான் பார்த்திருக்கேன். அன்னைக்குதான் வந்து பிளேயர்ஸ் ரெஃப்ரியை பிடிச்சி இழுத்துட்டு போய் அதெல்லாம் நடந்து பார்த்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சரியான ஃபன்னியான மெமரிஸு. பெஸ்ட்னு சொன்னோம்னா சூப்பர் ப்ரோ. என்னன்னா நமக்கு இப்போ ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ், ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருந்து நமக்கு வந்து பெருசா ஒண்ணுமே இருக்காது. வந்து நம்ம ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருப்போம். எந்த காமெடி இதுவும் இருக்காது. ஆனா வந்து ஒரு ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள போறப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் ஒரு பிராக்டிஸ், பயங்கர இன்டென்ஸா பிராக்டிஸ்ல ஒரு இறங்கிருப்போம். இன்டென்சிட்டி. சரியான இன்டென்சிட்டி. அவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணிருப்போம். ஆனா அது லாஸ்ட் 2 வாரம்னா அவ்வளவுதான், பிக்சர்ஸ் வந்துரும், இதுதான் டீம்னு தெரிஞ்சிரும், இவங்க கூட தான் விளையாட போறோம், இதான் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிரும். அப்ப அந்த 2 வாரம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த ப்ரிப்பேர் பண்ற 2 வாரம் நைட்டு ஃபுல்லா உட்காந்து கதை பேசிக்கிட்டு ஆமா ஆமா இவனை ஆமா. பிராக்டிஸ் முடிச்சு கிளாஸுக்கு போனாலும் இதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். இவன் பிடிக்கணும், இவன் மார்க் பண்ணணும், அப்பதான் விளையாட முடியும், இங்க நம்ம போறோம், இதை நம்ம பண்றோம். அந்த 2 வாரம் பயங்கர சூப்பரா இருக்கும். பிரேக் டைம்ல எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசி கதை பேசிட்டு மேட்ச் பத்தி மட்டும் தான் அந்த 2 வாரம் இருக்கும். வீட்டுக்கு போகாம காலையிலயும் பிராக்டிஸ். வழக்கமா நமக்கு காலையில மட்டும் தான் பிராக்டிஸ் இருக்கும். டோர்னமெண்ட் பக்கத்துல வரப்ப ஈவினிங் நமக்கு பிராக்டிஸ் கொடுத்துருவாங்க. அப்போ ஈவினிங் அந்த பிராக்டிஸ்க்கு வர்றது, அந்த ஜெர்சி எல்லாருக்கும் தர்றது, நேம் லிஸ்ட் வரப்போ நம்ம பேரை சொல்றது, அப்படியே போயிட்டு அதெல்லாம் அப்படியே ஒன்னா சேர்ந்து அந்த டோர்னமெண்ட் அன்னைக்கு அது கடைசியா எல்லாரும் முன்னாடி அந்த கப் அப்படியே தூக்குறப்போ ஒரு சாட்டிஸ்பாக்சன். அதுதான் வந்து என்னோட இது வரைக்கும் பெஸ்ட் மெமரி. அந்த ப்ரிப்பரேஷன், சாட்டிஸ்பாக்சன், அதெல்லாம் வந்து ஒரு சரியான மெமரி. சூப்பர் ப்ரோ. அடுத்து நீ கில்லர் கில்லர் ப்ரோ, உங்க கில்லர் மெமரியை கில்லர் சொல்லுங்க. கில்லர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மெமரி வந்து எப்படி சொல்ல, நம்ம ஒரு ஒரு ஸ்கூல் டோர்னமெண்ட் தான். ஸ்கூல் டோர்னமெண்ட்ல என்னன்னா நம்ம கோச் வந்து என்னமோ சொல்றாரு, எனக்கு கரெக்டா கேட்கல. அவர் என்ன சொன்னாரு பார்த்தா ரெஃப்ரி 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 ரெஃப்ரின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. நானும் இவர் சார் வந்து ரெஃப்ரி தான் ரெஃப்ரி கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த டைம் ஒரு கார்னர்ஸ் இருந்துச்சு. கார்னர்ஸ்ல எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நான் தடாபடான்னு ஓடுறேன் ரெஃப்ரி கிட்ட ஓடி போயிட்டு ரெஃப்ரியை கூப்பிட்டு, சார் அங்க சார் கூப்பிடுறாரு என்னன்னு கேளுங்க சார் ரெஃப்ரி கிட்ட சொல்றேன். அவரு சார் அங்கிருந்து ப்ரோ தலைவர் கில்லர் ப்ரோ, இதுல ஒண்ணு ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. என்ன தெரியுமா, இதுல வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல அனிசரு ஆக்சுவலி சொல்லிட்டாரு, ரெஃப்ரி பின்னாடி போய் நிக்க சொல்லி அந்த ஒரு டாக்டிக்கல் மூவ் என்ன சொன்னாரு. டாக்டிக்கல் மூவ் இவன் என்ன செஞ்சுட்டா, ரெஃப்ரி கூப்பிடுற கோச் கூப்பிடுறாங்க அப்படின்னு போய் ரெஃப்ரியை கூப்பிட்டுட்டு அங்க பாருங்க கூப்பிடுறாங்க என் கோச் அப்படின்னு. சார் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாரு. இந்த சப்ஸ்டியூஷன் பெஞ்சில் உள்ளவங்க எல்லாம், இவ என்னடா என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா சார் அப்படி இப்படிதான் எவ்வளவோ திட்டிட்டு இருக்க. எனக்கு இங்க சைட் பெஞ்சில் உட்கார்ந்தவங்க எல்லாம் திட்டுறாங்க, என்னடா நம்ம விக்கி ப்ரோ தான் கீப்பர் இருந்தாரு. அவர் என்ன பேக்ல இருந்து சவுண்ட் விடுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி கரெக்டா ரெஃப்ரிக் பண்ணு கரெக்டா பால் வந்துச்சு. அது வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டிக்கல் மூவ். ஆனா எனக்கு அப்ப புரியல. அது பண்ணலாம், வெளியில அனுப்பிச்சு ப்ரோ விட்டோம். ப்ரோ 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 இப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. இது ஞாபகம் இருக்கா ப்ரோ? நானும் இவனும் சென்டர் பேக் ஆடினோம் ப்ரோ ஒரு டோர்னமெண்ட்ல. சரியா? தெரியும். ஃபர்ஸ்ட் வச்சு நான் அப்பதான் சொன்னேன், த்ரோ இன் வந்துச்சு ப்ரோ. யாரு அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. சரியா? ஒரு த்ரோ இன் த்ரோ போட்டுட்டு
மத்தவங்க வந்து இது பண்ணுவாங்க பார்த்தா இவங்க 2 பேரும் உள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் கூட்டு போய் 2 பேருக்கு டப்பு டப்புன்னு அடி ஆமா, விழுந்துச்சு. 2 அது ஒரு Top, top. ஒரு 2 பேரும் சவுண்ட், அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஹக்கீஸ் கொடுத்து அதெல்லாம் வந்து சரியான மொமெண்ட். Bro, சரியான மூமெண்ட். அந்த அதுதான் டோர்னமெண்ட்ல ப்ரோ அந்த கில்லர் ப்ரோ என்ன அது தெரியுமா பண்ணா, நான் சொல்றேன் கேளு. அந்த பால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா, நான் இன்ஜூர் ஆயிட்டேன், என் காலில் அடிபட்டு முட்டியில அடிபட்டுருச்சு. அப்போ வந்துட்டு சப்பா இருக்க ஓகே முடியல, ஓகே சப் ப்ரோ. இல்ல. நான் உடனே சொல்றேன், நான் அவ்வளவு நேரம் வந்து நான் ஸ்வீப்பர் கவர் ஆடிட்டு இருக்கேன், இவன் ஸ்டாப்பர் கவர் ஆடிட்டு இருக்கான். அப்போ ஓகே வந்துட்டு ஓகே. இவன் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்றேன், காலில் அடிபட்டுருச்சு, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஸ்வீப்பர் கவர் ஆடு, நான் வந்து மேல கொஞ்சம் ஆடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டோம், மேட்ச் முடிய போது, நம்ம 1-0 அப்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு ஓகே ஓகே. இந்த பால் வந்து என்ன ஆகும்னா, எனக்கு இன்னும் எனக்கு சிரிப்பு வரும். நான் இவன்கிட்ட சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஆஃப் சைட் ட்ராப் பிடிச்சிருந்தேன். அவன் நேரம் ஆஃப் சைட் ட்ராப் பிடிச்சிருந்தாங்க. ம். அவன் நேரம் ஆஃப் சைட் ட்ராப் பிடிச்சிருக்கிறப்போ இவன் வந்து ஒரு பால் வந்துட்டு நமக்கு கார்னர் கிடைச்சிருச்சு. உடனே யூஸ்வலா வந்து ஹெட் பண்ண யாராவது ஒரு சென்டர் பேக், ஒரு டிஃபென்ஸ்ல இருக்க ஒரு பிளேயர் மட்டும் உள்ள போய் ஜாயின் பண்ற பழக்கம் இருந்துச்சு. நான் வந்துட்டு இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நம்ம யாரும் ஜாயின் பண்ண வேணாம், ஏன்னா மேட்ச் முடியிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் வந்துட்டு அட்டாக் வந்து கவுண்டர் அட்டாக்கை ஸ்டாப் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் ஏத்து லைன் ஹை லைன் ஆடலாம், ஆனா வந்துட்டு ஒன்னா ஆடிப்போங்க அப்படின்ட்டா. இவன் வந்து ஏன் பெர்மிஷனே இல்லாம, நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது கூட கேட்காம இவன் என்ன பண்ணிட்டான், லெஃப்ட்ல இருக்க ஒரு ஆள் முன்னாடி அனுப்பிச்சு விட்டான். அவனோட டாக்டிக்கா இறக்கி வச்சுட்டா பாத்தீங்களா. Bro, நான் சொல்றேன் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், திரும்பி அவன் லெஃப்ட் பேக் முன்னாடி அனுப்பிச்சு விட்டுட்டான். கவுண்டர் அட்டாக் என்ன ஆயிடுச்சு, அங்க இருந்து கிளியர் பண்ண பால் நேரா வந்துட்டு இவன் கால்ல விழுந்துருச்சு, அவங்க ரைட் விங் கால்ல விழுந்துருச்சு. லெஃப்ட் பேக் ஓட்டாங்க, ஆள் இல்ல. அது நடந்துச்சு எனக்கு தெரியாது. அதோட சரியான ஃபன்னு. நான் போயிட்டதுக்கு அப்புறம் ஏதோ பண்ணி கிளியர் பண்ணிட்டோம், அந்த பால் வெளியே தள்ளிட்டோம். அது நடந்துருச்சு. நான் முடிச்சுட்டு போய் இவன்கிட்ட கேட்கறேன், ஏன்டா அப்படி பண்ண, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னா. இவன் என்கிட்ட வந்துட்டு, ப்ரோ நான் வந்து யோசிச்சேன், அது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா நடக்கல, இன்னுமே ஏதாச்சும் நடந்ததுன்னா என்கிட்ட சொல்லிட்டு பண்றான். ப்ரோ என்ன ப்ரோ டக்கு டக்குன்னு யோசிக்கிறதுலாம் எப்படி ப்ரோ சொல்லிட்டு பண்ண முடியும்னு. இவன் அப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு ஞாபகம் இல்ல. என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச், என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஃபர்ஸ்ட் மேட்ச் அது. அந்த மேட்ச் தான் அது. அப்போ அதே அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட் செமிஸ்ல தலைமை வச்ச ஒரு ஃபவுல் தான் ஃப்ரீ கிக் ஆயிருச்சு. சரியா, 1-1 ஈக்குவல் இருக்கான். பட் நீதான் 1-1 ஈக்குவல் இருக்கும். நீ தாண்டா எனக்கு சாலிடா தெரியும்டாலே, பண்ண நீயா தான் இருக்கும், ஆள் அடிக்கிறது ஃபுல்லா நீ. கில்லர் 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 ப்ரோ, உங்களை பத்தி எல்லாத்துக்கும் கில்லர் தான். இந்த டெக்னிக்கல் ஃபவுல் இல்லாம சும்மா போய் ஸ்லைடிங் டாப்ல வைக்கிறது. ஸ்கோர் 1-1ல ஸ்கோர் இருக்கு. கடைசியா தான் வந்துட்டு ஃப்ரீ கிக் கிடைச்சிருச்சு. வால்ல நானு, அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் நின்று இருக்கோம். சரியா, அந்த கீப்பர் வந்து நம்ம அந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். எனக்கு மைண்ட் எல்லாம் வெக்ஸ், உள்ள போயிருமோ அப்படின்னு நினைச்சா அந்த ஃப்ரீ கிக் அடிச்சிட்டாண்டா. என் வாழ்க்கையில இந்த படத்துல எல்லாம் வரும் தெரியுமா, எல்லாம் ஸ்லோமோ ஆகும்ல, அதே மாதிரி எல்லாம் ஸ்லோமோ ஆயிடுச்சு. அப்படியே பால் போகுது, கேர்ள் ஆகுது, அப்படியே டாப் கார்னருக்குள்ள போயிட்டு இருக்கு. அவன் எப்படியோ அந்த பால் தட்டிட்டான்டா. அதுக்கப்புறம் இருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில அப்படி ஒரு ரிலீஃப் மூமெண்ட் எனக்கு இருந்ததே கிடையாது. இதெல்லாம் ஒரு இவன் கூட ஆடுறப்ப நடந்த இது. இதெல்லாம் உனக்கு அந்த சேவ் ஞாபகம் இருக்கா? அனக்கரா கூட நினைக்கிறேன், அந்த ஃப்ரீ கிக்கு டாப் கார்னர் சேவ். தெரியும் தெரியும். நைஸ் மூமெண்ட்ஸ். எஸ் கில்லர் ப்ரோ, கண்டினியூ உங்களுக்குள்ள இத கண்டினியூ பண்ணுங்க. அது நம்ம நம்ம ரெஃப்ரி பின்னாடி நிக்க சொன்னது போய் கூப்பிட்டது. பின்ன வேற என்னன்னா, வேற ஒண்ணு நினைச்சு வச்சிருந்தேனே. நான்லாம் அந்த நம்ம பிளாக் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கா, நம்ம இந்த பிராக்டிஸ் பாடுறது, சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்ப என்னன்னா நம்மள இந்த கேப் ஃபில் பண்றதுக்கு நம்மள விளையாட வருவாங்களா, அந்த ஒரு பொசிஷன்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வரும்போது நம்ம இனிய வந்து ஒரு ஸ்ட்ரைக்கரா விளையாட விட்டாங்க ஒரு மேட்ச்ல. அப்போ நல்ல சின்னது, நம்ம யார் இருக்காங்க, நம்ம பிரேசன் பேட்ச் அந்த சீனியர். அப்போ பார்த்தா ஒரு அட்டாக் வந்துருச்சு, லைக் நம்ம டீம் தான் அட்டாக் பண்ணுது. பார்த்தா பிரேசன் என்னன்னா அட்டாக் பண்ணி அந்த போஸ்ட் நம்ம கோல் அந்த டி பாக்ஸ் இருக்கா, டி பாக்ஸ்குள்ள போய் கீப்பரை கிண்டிட்டு ஒரு டேப் இன் தான் உள்ள. ஓகேயா, டேப் இன் பண்ணாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா,
நான் வந்து பிரேசனுக்கு பேரல ஓட்டிருக்கேன். அந்த அண்ணன் டக்குன்னு பாஸ் பண்ணா ஷூட் பண்றதுக்கு உள்ளுக்கு அப்படியே அந்த அண்ணன் உள்ள டேப் பண்றாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், போய் கால் உள்ள விட்டேன். கால் உள்ள விட்டு கோல் ஆயிடுச்சு. கடைசியா பார்த்தா ஆஃப் சைடு. ஏன்னா நான் கால் உள்ள விட்டோம்ல அங்க. அப்புறம் பிடிச்சு கடாவி விட்டு அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரி. மாஸ்டர் கிளாஸ் பார்த்தல. சூப்பர் ப்ரோ. நிறைய இருக்குடா. பத்ததெல்லாம் நிறைய இருக்கு ப்ரோ. நம்ம ஸ்கூல் இன்னும் ஒன்று இருக்கு. நம்ம இது விளையாடு இது சிபிஎஸ்சி நீ வந்தியா கிளஸ்டர்ஸ் ஆடின போனப்போ? உங்க பேட்ச் இருக்கப்போ நான் வரல. அதுக்கு அடுத்த பேட்ச் தான் நான் வந்தேன். அதுலயும் என் மிஸ்டேக் தான். சரி, அது அப்புறமா பேசுவோம். இப்போ அது 2 நைட்டு போய் ஒரு ஸ்கூல்ல தங்க வச்சுட்டாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஸ்கூல்ல வந்துட்டு நைட் வந்து மற்ற ஸ்கூல் பசங்களாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க டக்குன்னு உள்ள போயிட்டு நாங்களும் உள்ள போய் ஜாயின் பண்ணி லாங்குவேஜே தெரியாம அவன் கூட பேசி இது பண்ணி சரியான டைம். அதுதான் ஃபுட்பால் விளையாண்டு இருந்தா எல்லாரும் விளையாண்டுலாம், எப்படியாவது கனெக்ட் ஆயிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏகப்பட்ட மெமரிஸ். இது வந்து கொஞ்சம் தான் லைக் ஜஸ்ட் ஸ்பில்லிங் அவுட் தான் பண்ணிருக்கோம். இது என்னன்னா நாங்கள் பேசுகிற கான்வர்சேஷனில் வந்து எங்களுக்குள்ள இருந்த மெமரிஸ் மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி மெமரிஸ் இருக்கலாம், ஏகப்பட்டது இருக்கும். லைக் இட்ஸ் ஆல்வேஸ் கனெக்டட்ல. இப்போ வந்து அதே மாதிரி வென் யூ கம் அப் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கும் ஜாயின் பண்ணணும், உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணணும்னா ப்ளீஸ் டூ கான்டாக்ட் அஸ். திஸ் இஸ் த லைன்ஸ்மேன் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் மிஸ்டர் பிளாக், மிஸ்டர் விக்கி அண்ட் மிஸ்டர் கில்லர். பாய். Bye guys. Bye bye.